ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம குரூப்லேயே, அதாவது நம்ம யூடியூப் சேனல்லே முதல் முறையாக நம்ம வந்து ஒரு மோடு வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோட்டோடைப் மாடல், அதாவது ஹைடெக் மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாடலை தான் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஸ்பெஷாலிட்டி, அப்புறம் இந்த மோடோட ஸ்பெஷாலிட்டி, இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணி தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணது ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் தான் வந்து கௌதம் கேமிங் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அடுத்தபடி ஸோ இந்த பஸ்ஸில் வந்து அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நார்மலாக ரெகுலராக இருக்கும். பட் ஆனால் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நைட் டைமில் வந்து இந்த பஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நிறையவே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் பஸ், அதாவது நம்ம கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ப்ரோட்டோடைப் மாடல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த ஹைடெக் மாடல் தான் வந்து நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த பஸ்ஸில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்டிங் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன கொடுத்துருக்காங்க, எங்கெல்லாம் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் லைட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா காமனாக வந்து வீல் ஆர்ச் லைட், அப்புறம் பாடி ரூஃப் லைட், அதுக்கப்புறமா இதில் வர இந்த ப்ளூ கலர் லைட் மட்டும் எரியும். அதுக்கு அடுத்தபடி டெயில் லைட்ஸ் எரியும். அதுக்கப்புறமா நம்ம பேர் வந்து க்ளோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணி வாங்கியிருக்கனால நம்மளோட குரூப் நேம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஹெட்லைட் போட்டிங்க அப்படின்னா இது மாதிரி நார்மலாக இந்த லைட் எரியும். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கோ லைட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி மூவ்மெண்ட் பண்ணுறது அப்படின்னா, வைப்பர் ஆன் பண்ணுங்கள். ஜஸ்ட் வைப்பர் ஆன் பண்ணிங்கன்னா வைப்பர் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இப்போது ரெண்டாவது ஸ்பீடில் வைக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடாக உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹசார்ட் லைட், அதாவது இந்த பார்க்கிங் லேம்ப் மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதை வந்து ஆன் பண்ணிங்க அப்படின்னா சைடில் இருக்கிற எல்லா லைட்டுமே வந்து உங்களுக்கு க்ளோ ஆகும். ஸோ நைட்டில் நல்லாவே ஜிகு ஜிகுன்னு இருக்கும். அதே மாதிரி டெயில் லேம்ப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹசார்ட் லைட் போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கொயர் ஷேப்டு மட்டும் எரியும். இதுவே வந்து அதை ஆஃப் பண்ணிட்டோன்னா அது எரியாது. ஸோ அதுக்கு அடுத்தபடி பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்இடி போர்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எல்இடி போர்டு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த லைட் வந்து மூவபிளாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா 4 பார்க்கிங் லேம்ப்ஸ் ப்ளஸ் வந்து அந்த ப்ளூ கலர் லைட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மோடு வந்து சூப்பராக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது இந்த மோடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் எல்லாமே வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அனிமேஷன்லாம் வந்து என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் கிரில் ஓப்பனிங். ஸோ இன்ஜின் கிரில் ஓப்பனிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஜின் கிரில் ஓப்பனிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரைவர் டோர் வந்து ஓப்பன் ஆகும். டிரைவர் டோர், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட்டும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும்.
தேர்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் போர்டு வந்து மாற்றலாம். ஸோ இது வந்து எந்த மோட்லையுமே உங்களுக்கு வராது. ரூட் போர்டு வந்து நீங்கள் வச்சுருக்கிற 2 ரூட், அதாவது திருநெல்வேலி டு மதுரைனா திருநெல்வேலி மதுரை இந்த மாதிரி வந்து பேர் மாற்றிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் கிடையாது, பேக்லேயும் வந்து மாறும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி இந்த ரூட் போர்டு மாறும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ ஒரு ரூட் போர்டு நம்ம வைக்கும்போது எல்லா டோர்ஸும் க்ளோஸாக இருக்குது, இன்னொன்று வைக்கும்போது எல்லாமே ஓப்பன் ஆகிடுது. ஸோ பஸ்ஸோட டிசைன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. பஸ் வந்து ஒரிஜினலாகவே இருக்குது, நல்லாவே ரீலாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோர். ஸோ டோர் வந்து பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராகவே இருக்குது. ஸோ பஸ்ஸில் வந்து நிறைய ஆடன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லைட் செட்டிங்ஸு, அப்புறம் எல்இடி போர்ட் சேஞ்சபிள், ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பஸ்ஸில் வந்து ஒரே ஒரு ட்ராபேக்குன்னு சொல்லலாம், அந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரர். அதாவது இந்த இடத்துல ஒரு மிரர் வந்து ஒன்று மிஸ்ஸிங். ஸோ இது வந்து நான் ஸ்கின்னில் ஆட் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இருந்தது அப்படின்னா சூப்பராக இருக்கும் பஸ் பார்க்குறதுக்கு. அதேமாதிரி பஸ்ஸோட டிரைவிங் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸோட ஸ்பீடு வந்து பார்க்கலாம். ஸோ பஸ்ஸோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக போகுது. ஸோ டாப் ஸ்பீடு வந்து நான் பார்த்த வரைக்கும் 180 வரைக்கும் போச்சு. ஸோ அதேமாதிரி பிரேக்கிங் வந்து பார்க்கலாம். ஸோ பிரேக் வந்து சடனாக நிற்கிது. அதேமாதிரி எந்த வித அந்த பாடி ஷேக் எதுவுமே இல்லாமல் வந்து சூப்பராக நிற்கிது. பஸ்ஸோட ஃபிசிக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டீரியரில் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸ்டேரிங் மூமெண்ட் வந்து சூப்பராக இருக்குது. அதேமாதிரி இன்டீரியரில் வந்து நல்ல வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். சைடு மிரர் எல்லாமே நிறையா இருக்கனால நிறைய வியூ நல்லாவே வந்து உங்களுக்கு இருக்குது. அதேமாதிரி ஸ்பீடோ மீட்டர் வந்து ரன்னிங்கில் ஒர்க் ஆகுது. லைட்டு போட்டால் கூட வந்து லைட்லாம் வந்து எரியுது. ஸோ அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸோட ஸ்கின்ஸை பற்றி பேசலாம். ஸோ பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மோடு வந்து நாங்கள் கூடி சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் வந்து ஃப்ரீயாக லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்த மோடு வந்து லான்ச் பண்ணும்போதே வந்து நாங்கள் ஒரு ஸ்கின் பேக் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த பஸ் எப்படி இருக்கு பாருங்க, ஜஸ்ட் பிராண்ட் நியூ பஸ் மாதிரி இருக்குது, எந்த ஸ்டிக்கரிங் எதுவுமே இல்லாமல். ஸோ அதே மாதிரி 6 கார்பரேஷனுக்குமே வந்து இப்போ நான் உங்ககிட்ட காட்டுற திருநெல்வேலி கார்பரேஷன். ஸோ இந்த மாதிரி 6 கார்பரேஷனுக்குமே வந்து ஸ்கின் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மோட் லான்ச் ஆகும்போதே உங்களுக்கு வந்து லான்ச் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ரூட், இப்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக்கரிங் பண்ண ஒரு பஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களோட ஃப்ரீ டைமுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் கேட்குற ஸ்கின்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி தரோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பாப்புலரான ஸ்கின்ஸ், அதாவது ஸ்டிக்கரிங் பண்ணி நிறைய ரூட்டில் ஃபேமஸாக ஓடக்கூடிய பஸ்ஸஸ் எல்லாமே வந்து நாங்கள் ரெடி பண்ணி நெக்ஸ்ட் வீக் எண்டிங்குள்ளே நாங்கள் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரச்சனை கவலையப்பட வேணாம். ஸோ நாங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு. ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு வந்து இந்த ரூட்டில் போகிற இந்த பஸ் வந்து ஸ்கின்னில் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். ஸோ மோடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டியூஸ்டே தான் வந்து லான்ச் ஆக போகுது. அதாவது May 11 வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அது கூடவே வந்து ஸ்கின் பேக்ஸும் எல்லா கார்பரேஷனுமே வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பே பண்ணி வாங்கினாலும் பட் ஃப்ரீயாக வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ஸோ மேலும் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி இந்த மோடு க்ரியேட் பண்ண கௌதம் கேமிங்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதேமாதிரி இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணி தான் நாங்கள் வாங்கியிருக்கோம்.
ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டீம் மெம்பர்ஸ் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மோடு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறோம். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம வெப்சைட்டில் வந்து இதை லான்ச் பண்ண போகிறோம். ஸ்டே டியூன்ட் கைஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.